போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து இந்த பழைய கொஸ்டின்ஸில் இதுக்கு முன்னாடி நடந்த கொஸ்டின்ஸில் வந்திருக்க ஹெச்சிஎஃப் எல்சிஎம் சம்ஸை மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஹெச்சிஎஃப் எல்சிஎம் சம்ஸ் என்னென்ன சம்ஸ் வந்திருக்கு, அதுக்கான சொல்யூஷன் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சம்மு, இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இரு எண்களின் மீப்போமா, அதாவது எல்சிஎம் மீ பொது மடங்கு 24, அவ்விரு எண்கள் 2:3 எனும் விகிதத்தில் இருக்கும் எனில் இரு எண்களின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ அவங்க வந்து எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, 2 எண்களோட எல்சிஎம் கொடுத்துட்டாங்க. அந்த எண்கள் வந்து 2:3 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது இல்லையா? 2:3 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. எல்சிஎம் வந்து 24. அப்போ அந்த எண்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்காம அந்த எண்களோட கூடுதல் கேட்டிருக்காங்க. அந்த எண்கள் என்னன்றது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து கூடுதல் போட முடியும், அதாவது சம் போட முடியும். ஓகேவா? அந்த நம்பர் வந்து 2 ஏவும் பியாக இருந்துச்சுன்னா நம்ம A+B கண்டுபிடிக்கணும் இப்போ. ஓகேவா? ஸோ அதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க பார்ப்போம். ஓகே, இப்போ ஒன்றுமே இல்லை. அந்த 2 நம்பரையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்டாக்க 2:3 அப்படின்ற ரேஷியோவில் இருக்குது. அதோட 2 பேர்த்தோட எல்சிஎம் வந்து 24 அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து எடுத்தோன்னே இப்போ எல்சிஎம் கொடுத்தாச்சு, அதிலேருந்து நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சி, ஓகேங்களா, எல்சிஎம்லேருந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சி அதிலேருந்து அந்த 2 நம்பரையும் A, B அந்த 2 நம்பரையும் கண்டுபிடிச்சாதான் அது 2ஐயும் நம்ம கூட்டி போட முடியும். ஓகேவா? அது தெரியாமல் நம்மளால் போட முடியாது. சரியா? ஸோ அப்போ அது எப்படி எல்சிஎம்லேருந்து எப்படி ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுன்றதை ஏற்கனவே நம்ம வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸோ இங்கே வந்து அவன் ரேஷியோ கொடுத்துருக்கான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் டிவைடடு பை ரேஷியோ, 2 ரேஷியோ கொடுத்துருந்தான், அந்த 2 ரேஷியோவையும் பெருக்கிக்கணும். இங்கே அவன் என்ன கொடுத்துருக்கான், 2 ரேஷியோ கொடுத்துருக்கான், 2ம் 3யும் கொடுத்துருக்கான். அப்போ 2 × 3 அப்படின்னு சொல்லி நம்ம பெருக்கிக்கிறோம். ஓகேவா? ஸோ எல்சிஎம்மை நம்ம என்ன பண்ணோம், இந்த ரேஷியோவால் பெருக்கிக்கிறோம். ஒருவேளை இன்னொரு ரேஷியோ சேர்த்து கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் இந்த இடத்துக்கிட்ட பெருக்கிக்கணும். ஓகேவா? இங்கே கொடுக்கல, இங்கே 2 தான் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை 3வது ரேஷியோ ஒன்று கொடுத்துருந்தா அதை இங்கே நம்ம போட்டு பெருக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இங்கே 2 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதை வச்சு பார்க்குறப்ப 24 நம்ம கீழே என்ன பண்ணுறோம், 24க்கு கீழே எதால் பெருக்கணும், 2 × 3. ஓகேவா? ஸோ 24 டிவைடடு பை 6. ஸோ 24 டிவைடடு பை 6னா 4. ஓகேவா? அப்போ அந்த 2 நம்பரும் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், இப்போ அந்த 2 நம்பர் இதையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 2:3 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. அந்த 2 நம்பரோட ஹெச்சிஎஃப் வந்து 4ன்னு வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணுறோம், 4 அந்த 2க்கு நேராக 4 அப்படியே போட்டு பெருக்கிறோம். 2 × 4 8, 3 × 4 12. அதை தான் இங்கே நான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க நேரடியாக பெருக்கியிருக்கோம். 2 × 4 3 × 12 அப்படின்னு சொல்லி 3 × 4ன்னு போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் 2:3 அப்படின்னாக்க அந்த 2க்கு நேராக 4 போட்டுக்கிறோம், 3க்கு நேராக 4 போட்டுக்கிறோம். அந்த 4 என்ன அப்படின்னா எல்சிஎம். சரியா? அவ்வளோதான். அப்படியே பெருக்கி போட்டால் 8, 12. அந்த 2 நம்பர் 8 and 12. ஸோ அது 2ஐயும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கிது, 20 கிடைக்கிது. அவ்வளோதான். ஸோ இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது எல்சிஎம்மில் இருந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சி, ஹெச்சிஎஃப்லேருந்து அதுக்கப்புறம் அந்த ரேஷியோவால் அப்படியே பெருக்கிக்கிறோம். ரேஷியோவை அப்படியே பெருக்கிட்டோம்னாக்க நமக்கு அந்த நம்பர் கிடைச்சிரும். ஓகேவா? அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. சரியா? ஸோ இந்த 2 நம்பரோட கூடுதல் வந்து 20. சரியா? முக்கியமாக இதை தான் பார்க்கணும். 2:3 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. ஹெச்சிஎஃப் 4ன்னு கண்டுபிடிச்சாச்சு, அதை அப்படியே பெருக்கி போட்டுக்கணும். இன்னொரு ரேஷியோ ஒரு வேளை கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் 5ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் 4 பெருக்கணும் நம்ம. பட் இங்கே வந்து 2 ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்கிறதுனால அப்படியே விட்டுறோம். ஸோ 2 × 4 = 8, 3 × 4 = 12. ஓகேவா? எத்தனை ரேஷியோ கொடுத்தாலும் இதுதான் லாஜிக்கு. சரியா? இதை மட்டும் மறந்துட வேண்டாம். இப்போது அடுத்த சம் பார்க்கலாம். 3 எண்கள் 2:3:5 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது மற்றும் அவற்றின் மீப்போமா எல்சிஎம் 1200 எனில் மீப்போவா காண்க. அதாவது எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். போன சம்மில் நம்ம பார்த்தா அதே மெத்தடு தான், அப்படியே நேரடியாக பார்த்துருவோம். சரியா? இப்போ பாருங்கள், இந்த நம்பர் வந்து எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, எல்சிஎம் டிவைடட் பை அந்த ரேஷியோ. ஓகேவா? ரேஷியோஸை அப்படியே வந்து நம்ம பெருக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மேலே வந்து 1200, கீழே அந்த 3 ரேஷியோ 2 × 3 × 5 பெருக்கணும் அப்படின்னாக்க நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள்.
ஓகேவா 2 × 3 × 5 அந்த ரேஷியோ அப்படியே பெருக்கிறோம். ஸோ பெருக்குனா நமக்கு கீழே என்ன கிடைக்கிது, கீழே 30. ஸோ 1200 / 30 = 40. HCF இங்கே வந்து 40 தாங்க. சரியா, HCF இங்கே வந்து வெறும் 40 தான். ஒருவேளை அந்த 3 நம்பரை கண்டுபிடிக்க சொன்னால் நம்ம என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள். 2:3:5. ஓகேவா, ஒருவேளை இந்த கணக்கில் கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது, 40 40 40. ஸோ பெருக்கி போட்டால் என்ன வரும், 80. இங்கே பெருக்கி போட்டால் 120. இங்கே பெருக்கி போட்டால் 200. ஓகேவா, 200. அவ்வளோதான். இங்கே கேட்டால் இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா, அவ்வளோதாங்க, சிம்பிளான விஷயம். இப்போது அடுத்த சம் பாருங்கள். ஃப்ராக்ஷன் கொடுக்குறாங்க. ஃப்ராக்ஷன் கொடுத்து அதுக்கு LCF HCF கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் LCM மட்டும்தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதாவது மீப்போமா மட்டும்தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது மாதிரி ஃப்ராக்ஷன் வந்தாவே நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இப்போ அவங்க கேட்டிருக்கிறது LCM கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ ஃப்ராக்ஷன் வந்துச்சுன்னா மேலே தொகுதியில் இருக்க நம்பர் எல்லாத்துக்குமே, அதாவது நியூமரேட்டரில் இருக்க நம்பருக்கு நம்ம LCM கண்டுபிடிக்கணும். ஓகேவா, நியூமரேட்டரில் இருக்க நம்பருக்கு LCM கண்டுபிடிக்கணும். அதே நேரத்தில் டினாமினேட்டரில் இருக்க நம்பருக்கு அதாவது வந்து பகுதியில் இருக்க நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. LCM கேட்டிருக்காங்க. அப்போ ஃப்ராக்ஷனில் மேலே இருக்க நம்பர் தொகுதியில் இருக்க நம்பருக்கு LCMோ, கீழே பகுதியில் இருக்க நம்பருக்கு HCFோ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஒன்று. அடுத்தது அவங்க ஒருவேளை HCF கேட்டாங்க அப்படின்னாக்க, ஒருவேளை ஃப்ராக்ஷனுக்கு HCF கேட்டால் நம்ம என்ன பண்ணணும், மேலே தொகுதியில் இருக்க நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கணும், கீழே கீழே டினாமினேட்டர் அதாவது பகுதியில் இருக்க நம்பருக்கு LCM கண்டுபிடிக்கணும். ஓகேவா, பட் இங்கே அவங்க என்ன கேட்டிருக்காங்கனாக்க LCM கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மேலே இருக்க நம்பர் 3 நம்பர், ஓகேவா, 4 நம்பருக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், LCM, கீழே இருக்க 4 நம்பருக்கு HCF கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்கள், 1 2 3 4. ஓகேவா, இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், மீப்போமா அதாவது LCM கண்டுபிடிச்சா நமக்கு என்ன கிடைக்கிது, 126 கிடைக்கிது. ஓகேவா, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது வந்து 126 கிடைக்கிது. பகுதியில் இருக்க நம்பருக்கு என்ன பண்ண போகிறோம், HCF, அதாவது மீப்போவானா HCF கண்டுபிடிக்கிறோம். இந்த 4 நம்பர் 3 5 9 13 இது எல்லாமே சார்பகா எண். இது எல்லாத்துக்கும் பொதுவான எண் கிடையாது, பொதுவான காரணி கிடையாது, நம்ம பிரித்து பார்த்தாலும் கிடைக்காது. அதனால் சார்பகா எண்கள், அதனால் மீப்போவா 1. கடைசியாக நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல நான் போடல, நான் சொல்லிடுறேன். கடைசியில் இந்த பின்னத்துக்கான LCM என்னென்னா LCM / HCF. ஓகேவா, ஸோ which is equal to 126 / 1 = 126. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. கணக்குக்கான ஆன்சர் வந்துருச்சு. அவ்வளோதான். ஓகேவா, இப்போது அடுத்த சம்மு. இவங்க இதில் என்ன கேட்குறாங்கன்னா, இதிலே HCF தான் கேட்குறாங்க. HCF GCD ரெண்டும் ஒன்று தான். சரியா, மீப்போவா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, இதில் வந்து நமக்கு வந்து லெட்டர்ஸ் வருது இல்லையா, லெட்டர்ஸ் வருது 40 48 64 அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பக்கத்தில் கோவைகள் கொடுத்துருக்காங்க, அதாவது வந்து லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அல்ஜிப்ரா சம் இது. ஸோ இதுக்கான HCF ஈஸி தான், நமக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை, இப்படி போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு 40, அந்த நம்பருக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், HCF கண்டுபிடிக்கிறோம். அந்த நம்பர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு HCF கண்டுபிடிக்கிறோம். 40 48 64 இது 3க்கும் HCF பார்த்தோம் அப்படின்னாக்க வெறும் 8 தான். அதாவது 2³ = 8. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சரி, இதை தனியாக வச்சுக்கிடுவோம். அடுத்தது என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்கள், எக்ஸுக்கு மட்டும் தனியாக எடுத்துக்கிறோம். எக்ஸு காமனாக வருது. இதில் சின்ன பவர் இது x², x⁴, x³ 3 வந்திருக்கு. சின்ன பவர் x². அதே மாதிரி அடுத்தது என்ன பண்ணுறோம், ஒய்யை மட்டும் எடுக்கிறோம். ஒய்யை மட்டும் எடுத்துகிட்டு ஒய்யில் சின்ன பவர்னா அதுலேயும் ஸ்கொயர் தான். ஓகே, கீழே எழுதியாச்சு. கீழே இங்கே x² எழுதியாச்சு, இங்கே y² எழுதியாச்சு. அடுத்தது என்ன பண்ணுறோம், Z எடுத்துக்கிறோம். Zயில் சின்ன பவர் ஒன்று தான், ஏன்னா Z⁴ இங்கே இருக்குது, அப்போ 1. சரியா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நம்பருக்கு உண்டானதை எழுதியாச்சு. இந்த நம்பருக்கு உண்டான HCF 8, x², y², Z⁴. இதுதாங்க ஆன்சர். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இப்போது இந்த சம் பார்ப்போம். அடுத்த சம்மு, இது வந்து பாலினாமியல்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான சம்மு தான், பார்த்துக்கலாம் வாங்க. 3x² - 27
2x² - 4x - 6 இதுக்கு உண்டான HCF என்னன்னு கேட்குறாங்க. HCF x - 3 ஆன்சர் கொடுத்துருக்கோம். அது எப்படி வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதை வந்து நம்ம காரணிப்படுத்துகிறோம். ஃபஸ்ட்டு 3x³ - 27 அப்படின்னா 3 காமனாக எடுத்துக்கிட்டு x² - 9 ஆகிடுது. a² - b² அப்படின்னு போட்டோம்னாக்க 3 இங்கே போட்டாச்சு. x - 3 × x + 3 அதை a + b × a - b ஏன்னா 9 வந்து 3². ஓகேவா? சரி ரைட்டு. அடுத்தது 2x² - 4x - 6 இதுக்கு உண்டானதை நம்ம பார்க்கலாம். -6 எடுத்து வெளியே போட்டுக்கிறோம். -6னா என்ன வரும்? 3 2 3யும் 2வையும் பெருக்கினா தான் நமக்கு என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். ஓகேவா? இங்கே என்ன நம்பர் வந்து இங்கே என்ன சைன் வந்திருக்கு? மைனஸ் வந்திருக்கு. அதனால் பெரிய நம்பருக்கு நம்ம மைனஸுங்கிற சைனை போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம பெருக்கி பார்க்குறோம். என்ன பெருக்கி பார்க்குறோம்னாக்க -4 வரணும் நமக்கு. ஓகேவா? 1 2 அப்படின்னு போடலாம். இங்கே 2 போட்டு இங்கே 1 போடலாம். ஃபஸ்ட் நம்ம இங்கே 1 போட்டு இங்கே 2 போட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள், 3 × -3 × 2 -6 1 × 2 4 ரெண்டையும் நம்ம 1 × 2 2 1 × 2 2 இப்போ 6 -6 + 2 இது ரெண்டையும் கூட்டினா என்ன வருது? -4 வருது. அப்போ இதுதான் நமக்கு உண்டான ஆன்சரு. இங்கே பாருங்கள் போட்டிருக்கு. அப்போ என்ன பண்ணோன்னா x - 3 இது வந்து 2x + 2 அப்படி வந்துருச்சு. ஓகேவா? இதை போட்டு பார்த்தாச்சு. இதுதான் இதுக்கு உண்டான காரணி இது. சரியா? ஸோ இப்போ மீப்போவை பாருங்கள். இது வந்து இங்கே வரல, மேலே வரல. அப்போ அது காரணியாக வர வாய்ப்பு இல்லை, மீப்போவை வர வாய்ப்பு இல்லை. இந்த x + 3 இருக்குது பார்த்தீங்களா? x + 3 வந்து x + 3 அது இங்கேயும் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் x - 3 ஓகேவா? x - 3 ரெண்டு இடத்துலையுமே இருக்குது. கீழேயும் இருக்குது, அதாவது 2x² - 4x - 6லையும் இருக்குது. 3x² - 27 காரணியாகவும் x - 3 வருது. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா x - 3 தான் ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. கடைசி சம்மு. இந்த சம்மை பார்க்குறப்ப கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். இந்த சம்முக்கு அவன் கொஸ்டின் கேட்டிருக்கிறது 25 25 25 அண்டு 36 36 36ன்னு அவன் சொல்லி கொடுத்துருக்கான். இதுக்கு உண்டான HCF என்னன்னு கேட்டிருக்கான். இதுக்கு நம்பர் சிஸ்டம் நல்லா படிச்சிருந்தா இந்த சம்மை ஈஸியாக அடிச்சிடலாம். நான் கீழே டிரைவ் பண்ணி கொடுத்துருக்கேன், வாங்க பார்ப்போம். ஒன்றுமே கிடையாது. இங்கே பாருங்கள், எந்த ஒரு நம்பரையுமே நம்ம பெருக்கணும். இங்கே பாருங்களேன், 36னே வச்சுக்கிடுவோம். நான் ஏற்கனவே எழுதியிருக்கேன், நான் காட்டுறேன் உங்களுக்கு. 36 × 101 அப்படின்னா என்ன வரும் அப்படின்னாக்க 36 36ன்னு வரும். சரியா? அதை கீழே எழுதி போட்டிருக்கேன். அப்போ 10101 அப்படின்னாக்க அதே நம்பர் அப்படியே ரிப்பீட் ஆகும். இதில் எத்தனை 1 வந்திருக்கு? 1 2 3. அப்போ 25 3 டைம் ரிப்பீட் ஆகும். 1 2 3. 36 × 10101 அப்படின்னாக்கா 36 3 டைம் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிடுறோம். ஃபேக்டரைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா இது ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் கிடையாது. 25க்கு 36க்கு காமன் ஃபேக்டர் கிடையாது. அப்போ நமக்கு வந்திருக்க ஒரே ஒரு காமன் ஃபேக்டர் இது மட்டும்தான். ஸோ இதை எடுத்து போட்டுறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம்மு. இங்கே பாருங்கள், இதுதான் அது. இது நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 25னா வந்து எந்த நம்பரை போட்டாலும் இது ரிப்பீட் ஆகும். நான் வந்து 25 போட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். 25 × 101 அப்படின்னாக்கா 25ல் இங்கே எத்தனை 1 இருக்குது? 25 25 ஆகும். அப்போ கடைசியாக ஒரு 0 சேர்த்தாக்கா இங்கே வந்து 0 ஆட் ஆகிடுது. 25 × 10101 அப்படின்னாக்கா இங்கே 3 1 இருக்கிறதுனால இங்கே 3 25 வரும். அடுத்து 25 × கடைசியாக ஒரு 0 சேர்க்குறதுனால இங்கே 0 வந்துடுது. கடைசியாக இங்கே பாருங்கள், 1 2 3 4 4 1 வருது. அப்போ 4 25 வரும். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். அதே மாதிரி இங்கேயும் பார்த்துக்கோங்க. 41 / 99 அப்படின்னாக்க நல்லா பாருங்கள். 41 / 99 அப்படின்னா இந்த 41 அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? போய்கிட்டே இருக்கும். 41 / 999 அப்படின்னாக்க இங்கே பாருங்கள் 041. ஏன்னா 3 9 வந்திருக்கா, அதனால் 041 041 அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும். அதே வந்து 56 டிவைட் பண்ண 41 போகிற விட 56 போட்டேன். 56 / 49 அப்படின்னாக்க 56 2 நம்பர் தான். ஆனால் கீழே எத்தனை கேட்டிருக்காங்க? 4 9 கேட்டிருக்காங்க. அப்போ 0 0 அப்புறம் திருப்பி 0 0 5 6 அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும். இது மாதிரி தான் ஒவ்வொரு நம்பருக்கும் அது ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். இது மாதிரி இன்னும் நம்பர் சீரிஸ் இருக்குது, நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இது மாதிரி நம்பர் சிஸ்டத்துலேருந்து நிறைய எடுத்து போகிறேன். அதில் வந்து அவங்க HCF LCM கேட்பாங்க. ஸோ நம்பர் சிஸ்டம்னு நான் நடத்தி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி பார்த்துக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.